ஹாய், நீங்களும் என்ன மாதிரி இர்ஃபானோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்து டிசப்பாயிண்ட் ஆனவங்களா? அண்ட் உங்களே இர்ஃபானோட டீம் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணியிருக்காங்களா? அப்போ நான் உங்ககிட்ட தாங்க பேசணும். நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் இர்ஃபான் பற்றி பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு சில விஷயங்கள் அவங்கள பற்றி ஒப்பீனியன் இருக்குது, சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு இருக்குது. பட் எனக்கு அது எதில் பேசுகிறது, எது மூலமாக கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரில. ஸோ அதனால தான் நான் இதில் பேசிகிட்ருக்கேன். அண்ட் இந்த அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணதுக்கான பர்பஸ் வந்து நிஜமாவே இது கிடையாதுங்க. நான் ஒரு மூவி லவர். ஸோ எனக்கு பிடிச்ச நான் நிறைய ஜானர் ஆஃப் மூவிஸ் பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச ஏதாவது மூவி ரெக்கமெண்டேஷன் இதில் நான் பண்ணலாம். ஸோ என்னோட சேம் வேவ்லென்த்தில் இருக்கவங்க அவங்க ஏதாவது பார்த்த மூவிஸ் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு செல்ஃபிஷ் ஒரு பர்பஸ்க்கு தாங்க நான் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணேன். பட் எனக்கு சில விஷயங்கள் இப்போ சொல்லணும். நான் வந்து இர்ஃபானோட லாங் டேர்ம் ஃபாலோவருங்க. அவர் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண பீரியட்லேருந்து, இஃப் ஐம் நாட் ராங், லைக் 2016-17 அவரோட இனிஷியல் காலகட்டத்திலேருந்து நான் அவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆகட்டும், என்ன மாதிரிப்பட்டவங்க கொடுத்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் எங்களோட சப்ஸ்கிரிப்ஷனால தான் அவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருங்கிறத நான் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியுங்க. ஸோ அப்படி இருக்கிற என்ன அவரோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிஜமாவே என்னை டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. ஸோ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் நேற்றுக்கு, ஏதோ ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக. அவர் கூட அந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, நான் நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் டோட்டலி ஃபைன், பிகாஸ் அந்த மூவியில் அவர் நடிச்சிருக்காரு, அவரோட ப்ரொமோஷனுக்காக அவர் இது போட்டிருக்காரு. ஸோ அதில் போய் நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேங்க, ஜஸ்ட் 1 லைன் கமெண்ட். ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது, அதில் ரொம்ப லிமிட்டட் கமெண்ட்ஸ் தான் இருந்தது. எனக்கு அப்போவே ஸ்ட்ரைக் ஆச்சு, அவரோட டீம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவரோட டீம் வந்து என்னோட கமெண்ட்டை டெலீட் பண்ணது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து பிளாக் திஸ் அக்கௌண்ட் அண்ட் ஆல் தேர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் நோ மோர் சி எனி ஆஃப் ஹிஸ் போஸ்ட். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தனை வருஷம் அவரோட சக்ஸஸ்க்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். இனிஷியல் பீரியடில் அவர் ஃபஸ்ட்டு போட்ட அந்த விலாக்லேருந்து ஐம் கோயிங் டு டூ அ விலாக் இன் சென்னைன்னு அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த காலகட்டத்திலேருந்து நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபேமிலி அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற என்னையே நான் போட்ட ஒரு கமெண்ட் தாங்க முடியாமல் அவரு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அவரோட டீம் நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு கார்ப்பரேட் ஒர்க் பண்ணுது அவருக்கு பின்னாடிங்கிறது தான் என்னை வந்து ரொம்பவே யோசிக்க வச்சுது. ஸோ என்னை சொல்லவே கூடாதா? இப்போ நாங்கள் உங்களோட லாங் டேர்ம் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிற எங்களுக்கு உங்களை பற்றி எந்த ஒரு ஒப்பீனியனுமே இருக்கக்கூடாதா? நீங்கள் பண்ணுற எல்லாமே நாங்கள் வந்து கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணணுமா? எனக்கு புரியல இர்ஃபான் ப்ரோ, எனக்கு இது எப்படின்னே புரியவே மாட்டேங்குது. ஸோ எனக்கு அவர்கிட்ட டிசப்பாயிண்ட் ஆன சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த ஜெண்டர் ரிவீல் ஆகட்டும், அது 100% தப்புங்க. அவர் என்ன தான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னாலும் அது வந்து தப்பு. அவர் வந்து நான் வந்து துபாயில் போய் பார்த்துட்டு வந்தேன், அங்கே வந்து பண்ணேன், ஸோ அங்கே அது கரெக்டு, இங்கே அப்படிலாம் சொன்னாலுமே இப்போ இவர் துபாயில் போய் பார்த்தாலும் அந்த வீடியோவை இந்தியாவில் தானே அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. அவரோட மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் யார்? தமிழ் மக்கள் தானே. இப்போ துபாயில் போய் அவர் பார்த்ததுனால அவர் ஃபுல்லாக அரப்ஸ் அவரோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. துபாயில் மக்கள் பார்க்குறதா இருந்தால் கூட தமிழ் மக்கள் தானே அவரோட வீடியோஸ் பார்க்குறாங்க. சரி, அமெரிக்காவிலேருந்து பார்த்தா கூட தமிழ் மக்கள் தானே பார்க்குறாங்க. அண்ட் இந்தியாவில் அவர் அந்த வீடியோ, ஒரு விஷயம் இந்தியாவில் லீகலி அது பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணக்கூடாது தானே. ஸோ அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அவர் கொடுக்க முடியாது. ஈவன் நான் கூட இருந்த கண்ட்ரியில் அவங்க வந்து ஜெண்டர் சொல்ல தான் செஞ்சாங்க. ஸோ அதை நான் என் ஃபேமிலி யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல, பிகாஸ் அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அதே போல் உங்களுக்கு உங்களோட ஜெண்டர் தெரியணுமா, உங்களுக்கு அது ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணணும், அது கம்ப்ளீட்லி யுவர் பர்சனல் ஸ்பேஸ் ப்ரோ. அதில் யாருமே நாங்கள் தலையிடலை. ஆனால் நீங்கள் பண்ண வீடியோவில் அந்த ஒரு போர்ஷனை இன்க்ளூட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ஜெண்டர் எல்லாமே வைங்களேன், பேபி ஷவர் வைங்க, வெஸ்டர்ன் ஸ்டைலில் பேபி ஷவர் வைங்க, நலங்கு வைங்க, வாட் இஸ் தட், நலங்கு இல்லை, அது வளகாப்பு வைங்க, எல்லாமே ஓகே. பட் அந்த லாஸ்ட் போர்ஷனை நீங்கள் ஆட் பண்ணாமல் அது வித்துன்னு உங்கள் ஃபேமிலியில் வச்சுருந்துருக்கலாம். கண்டிப்பாக வந்தவங்க எல்லாம் வெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க, பட் நீங்கள் இவ்வளோ ட்ரபிளில் போயிருந்திருக்க மாட்டீங்கல்ல. ஸோ அது இவ்வளோ ஒரு பேச்சு பொருள் ஆயிருக்காது தானே. இந்த ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை ஏன் இப்படி ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிங்க அதை வச்சு? அண்ட் செகண்ட்லி, அந்த ஆக்சிடென்ட் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட எனக்கு நடக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாதுங்க. அது நாங்கள் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணுறோம். அது வந்து உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. லைக் நீங்கள் அது இன்டென்ஷனலாக பண்ணல. பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஆஃப்டர் எஃபெக்ட் கான்ட்ரவர்சிஸ் என்னன்னாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ண தானே செய்யணும். எனக்கு நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரில. பிகாஸ் எல்லாமே ஷேர் பண்ணுற நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சொல்லியிருந்துருக்கலாம், ஒரு 2 டேஸில் இந்த மாதிரி நடந்துருச்சு, இது இன்டென்ஷனல் கிடையாது, இப்படி நடந்துருச்சு, இதை நாங்கள் எப்படி யூ ஹேவ் டு ஸ்டே டுகெதர், இதில் நீங்கள் எங்களுக்கு இது பண்ணுங்கள், லீகலி எதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நாங்கள் எடுக்க போகிறோம், ப்ளீஸ் கீப் அஸ் இன் ப்ரேயர்ஸ். நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா ஓகேவாக இருந்திருக்கும். தேல் கொட்டின மாதிரி நீங்கள் அந்த பீரியடில் அமைதியாக இருந்தீங்க. அமைதியாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்கெடியூல்டு வீடியோஸ் வந்துட்டே இருந்தது. அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன யோசிக்க தோணுதுன்னா, இதுவே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேட்னஸ் நடந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ
போட்டிருந்துருப்பீங்களா ப்ரோ? நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்க மாட்டீங்கல்ல. ஸோ இறந்து போனது கூட யாரோட அம்மா, யாரோட ஒய்ஃப் தானே. ஸோ அதுதான் ஒரு உயிருக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டா. ஸோ இது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு அவரோட வீடியோஸில் வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள். நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து இர்ஃபானை அந்த காலத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோன்னா, இவரோட இன்னசென்ஸ் பிடிச்சி அவர் நான் எதுக்கு அந்த காலம் சொல்கிறேன்னா, இர்ஃபான் ஸ்டார்ட் பண்ண டைமில் அவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் அவருக்கு. அவர் பப்ளிக்கில் வீடியோ ஷூட் பண்ண கூட அவ்வளோ வந்து இன்னசென்ட்டாக அங்கே இங்கே பார்த்து பண்ணுவார். ஸோ அந்த காலத்தில் நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போல்லாம் அவர் வந்து எந்த கெட்ட வார்த்தையுமே யூஸ் பண்ணலையே. இப்போ மட்டும் எப்படி இவ்வளோ கண்டினியூஸ் பேட் வேர்ட்ஸ் வருது? இப்போ நீங்கள் கேட்கலாம், இவர் மட்டும் தான் பேசுகிறாரா, மற்றவங்க பேசலையான்னு சொல்லிட்டு. யாரை பேசினாலுமே தப்பு தான். பட் மற்றவங்களோட சேனல்ஸ் இவ்வளோ ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கல. நீங்கள் கிளைம் பண்ணுறது ஃபேமிலி விளாகர்ஸ், குட்டி பிள்ளைங்க உங்களோட வீடியோவில் வராங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலியாக உட்காந்து உங்களோட வீடியோஸ் பார்க்கல ப்ரோ செய்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? முன்னாடி கிடையாது, இப்போ ஏன் பேசுகிறீங்க? நாங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பேசாமல் இருந்த காலத்தில் இருந்த இர்ஃபானை பார்த்து தான் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் உங்களை ஒரு மாதிரி எங்ககிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சடனாக நீங்கள் மாறினீங்கன்னா எப்படி? அண்ட் இன்னும் அடுத்தது எனக்கு பிடிக்காத விஷயம் நான் சொல்கிறேன். உங்களோட சேனலில் குழந்தைங்க வராங்க, உங்கள் தங்கச்சி பிள்ளைங்க வராங்கல்ல, குழந்தைங்க இருக்கிற வீடியோவில் கூட நீங்கள் வந்து பேட் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ஐ டோன்ட் மீன் தட் நீங்கள் வந்து குழந்தைங்க பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிங்க நான் சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட வீடியோஸ் வந்து 15 minutes ஒரு வீடியோனா, ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 minutesல வந்து அந்த குழந்தைங்க வராங்க, ஒரு 14 or 15th minute வந்துட்டு அவங்க பேசியிருக்காங்க. ஸோ நான் வந்து இதுக்கு புதுசுங்க. ஐ விஷ் ஐ குட் எடுத்து என்னால் போட முடியுங்கிறது. பட் எனக்கு அந்த எடிட்டிங் எல்லாம் தெரியாது. ஸோ அதனால் எனக்கு எந்த வீடியோன்னு ஆக்சுவலி எனக்கு ட்ராக் பண்ண முடியல. சிமிலர்லி இன்னொரு கேஸ், இவரோட வெட்டிங் டைமில் நினைக்கிறேன், இவங்க ஃபேமிலி லஞ்சுக்கோ எதுக்கோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கே 2 லேடிஸ் வந்து சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் இவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. ஸோ அந்த லேடி வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணி வேண்டாம் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க திரும்ப இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா சர்வ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப கொண்டு போய் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி காசு கொடுக்குறாங்க. மேபி அந்த பர்சனுக்கு, அந்த லேடிக்கு காசு தேவையாக இருக்கலாம். காசு யாருக்கு தாங்க வேணாம், தேவையாக இருக்கலாம். பட் கேமரா முன்னாடி வாங்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இவங்க ஏன் ப்ரோ எல்லாமே நீங்கள் கேமராவில் காட்டணும்னு நினைக்கிறீங்க? இதுவே இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலி நல்லா வந்துட்டாங்க, இதுவே நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களோட படிப்புக்காக, அல்லது உங்களை 2 பேரையும் நல்லா கொண்டு வரதுக்காக. உங்கள் அம்மா இப்போ கூட ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க? இந்த மாதிரி வேறு பசங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஸோ இதே மாதிரி தானே அவங்களும் யாரோட அம்மா தானே, யாரோட ஒய்ஃப் தானே. எதுக்கு அவங்கள வந்துட்டு அவங்க ஹெசிடேட் பண்ணுற பர்சனை நீங்கள் திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த காசை கொடுத்து அவங்க வீடியோவில் வந்து காமிக்க நினைக்கிறீங்க? ஸோ அது கரெக்ட் இல்லை ப்ரோ. டோன்ட் எவர் டூ திஸ் அகேன். யாரையுமே நீங்கள் அந்த மாதிரி வீடியோவில் கேவலப்படுத்தக்கூடாது, அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா. அண்ட் ஸோ அதுவுமே எனக்கு வந்து காமிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு எடுத்து அதை எடிட் பண்ணியெல்லாம் எனக்கு போடுறதுக்கு இப்போதைக்கு தெரியாது. மேபி ஐ ஷுட் லேர்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ப்ளஸ் அவங்க வீடியோவில் நீங்கள் பேசுகிற அந்த இது பார்த்துட்டாலே, முன்னாடி இருந்த இர்ஃபானுக்கும் இப்போ பேசுகிறதும் பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு திமிரு, ஒரு மாதிரி ஒரு இது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனலி டிசப்பாயிண்ட் பண்ணுற விஷயம். ஸோ அப்போ ரீசெண்டாக அவங்களோட அந்த இதில் போய் நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து அவங்களோட டீம் என்னை பிளாக் பண்ணிட்டாங்கங்க. நினச்சி பாருங்கள், இத்தனை வருஷம் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்திருக்கோம். என்ன மாதிரி எத்தனை பேர் அப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிளாக் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஹேட்டர்னஸ் இப்போ ஜாஸ்தி இருக்குது ப்ரோ, நாட் ஜஸ்ட் மீ. there are so many people out there are disappointed by your activities. அப்போ எல்லாரும் நீங்கள் இந்த மாதிரி போய் பிளாக் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? அண்ட் பிரியாணி மேனோட இஷ்யூவில் அவரை தற்கூரின்னு சொல்கிறது, அவரை இது பண்ணுறது, ப்ளஸ் அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பேசுகிறது. எனக்கு பிரியாணி மேன் கேட்ட எல்லாமே வந்து பாயிண்ட்ஸும் எனக்கு வேலிடாக தாங்க தோணுச்சு. என்றைக்கோ ஒரு காலத்தில் அவர் ஈவன் நான் கூட தப்பு பண்ணியிருப்பேங்க. உங்களை கொஸ்டின் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு உங்கள் மேலே கமெண்ட்ஸ் வைக்கிற எல்லாருமே வந்துட்டு கரெக்டானவங்க, எந்த தப்புமே பண்ணாதவங்க கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸும் அது பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. மிஸ்டேக்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அன்னைக்கு பிரியாணி மேன் மிஸ்டேக் பண்ணார், அன்னைக்கு அவர் தப்பாக இருந்தார். ஸோ அதனால் வந்து இப்போ அவருக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்போ அவர் கேட்டாலும் தப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம் கரெக்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு. அண்ட் அதுக்குமே வந்துட்டு இப்போது உங்களால் நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு ப்ராப்ளமால் ஒரு பர்சன் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் அவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் எப்படி வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க? நினச்சி பாருங்கள், உங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இல்லையா ப்ரோ? நம்மளோட கான்ட்ரவர்சினால் இந்த மாதிரி யூடியூப் கம்யூனிட்டியே வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்களே. நம்மளால் ஒரு பர்சன் வந்துட்டு
அரெஸ்ட் வரைக்கும் ஆயிருக்காரு. நம்ம வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணி கூட நம்மளோட ஃபேமிலி எல்லாமே நம்ம சேஃபாக தானே இருந்துகிட்ருக்கோம். பட் இந்த ஒரு டைம்லையாவது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்ல. தப்பு யார் வேணாலும் பண்ணலாம். ஜெண்டர் ரிவ்யூ விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஆக்சிடென்ட் விஷயத்தில் தப்பு பண்ணிட்டீங்க. பட் அதுக்கான அப்புறமா ஒரு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம்னு இருக்குது இல்லை. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்ச நாள் அமைதியாக இருந்திருக்கலாம். அப்படி என்ன ப்ரோ உங்களுக்கு டெஸ்பரேட்? எல்லா நாளும் வீடியோ போடணும், எல்லாமே வீட்டில் இருக்கிறத காமிக்கணும், குழந்தை வெளியில் வர முன்னாடி நான் வந்து குழந்தை என்னதுங்கிறத ஊருக்கு தெரியப்படுத்தணும். வை ப்ரோ வை? நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? முன்னாடி இருந்த இர்ஃபான் இப்படி கிடையாதுல்ல ஆக்சுவலி. இப்போ ஏன் நீங்கள் எனக்கு தெரில ப்ரோ, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கூட எனக்கு வந்து தோணுது. ஸோ யா, இதுதான் ஃபைனலி ஹி ஹேஸ் பிளாக் மீ. உங்களை எத்தனை பேர் அவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு ப்ளீஸ் தெரியப்படுத்துங்க. அண்ட் தெரிலங்க, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்பீக் மை மைண்ட். இது வந்து எனக்கு யார்கிட்டையாவது இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இதில் பேசினது ஏதாவது தப்பாக இருந்தேன்னா நான் இப்போவே சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது எல்லாமே எனக்கு வந்து புதுசு. ஸோ எனக்கு தெரில. ப்ளீஸ் லெட் மீ நோ. யா, டேக் கேர் எவ்ரி ஒன். பை.